Welcome to Jicho channel. Now we are going to see the third part of the first lesson of history, outbreak of World War I and aftermath. In this textual two questions, paragraph questions, I am going to explain causes, course and results of World War. Causes, I am going to choose 5 topics: violent forms of nationalism, aggressive attitude of German Emperor, hostility of France towards Germany, Balkan War, and immediate cause. Violent form of nationalism. With the growth of nationalism, the attitude of my country, right or wrong, I support it, developed. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத், ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத், that spirit was spread everywhere in India during the 19th century. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, to be proud. This type of spirit in one side, another type, whatever the head of the country they do, whether it's wrong or right, I'll support them. Present condition is like that only in India. The love for one country demanded hatred for another country. அதாவது வளர்ந்த ஒரு நாட்டு மீதான பற்று மற்றொரு நாட்டை வெறுக்கும் தேவையை உருவாக்கிச்சு. ஏன்னா நான் வளர்ந்துட்டுருக்கேன், அவன் வளர்ந்துடக்கூடாது, எனக்கு போட்டியா, அந்த உணர்வு. அது எப்படி வளருது பாருங்கள். இங்கிலாண்ட்ஸ் ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் சவுனிசம், ஜெர்மனிஸ் கல்ச்சர் were militant forms of nationalism contributing decisively to the outbreak of war. அப்போ இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, ஃப்ரான்ஸில் அதிதீவிர பற்று, அதுக்கு பேர் வைக்கிறான் பாருங்க, ஜெர்மனியில் வெறி கொண்ட நாட்டுப்பற்று, வெறித்தனம் பாடுறாங்க இல்லையா, அந்த வெறித்தனமான நாட்டுப்பற்று. அன்னைக்கு இந்த எல்லாமே தீவிர தேசியமாக அமைஞ்சு போர் வெடிப்பதற்கு ரொம்ப உறுதியாக பங்காற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இதில் ஒரு ஷார்ட் இருக்குது. வாட் ஆர் த மிலிட்ரி ஃபார்ம்ஸ்? England's jingoism, France chauvinism, Germany's culture. Aggressive attitude of German emperor. ஜெர்மன் பேரரசனுடைய ஆக்கிரமிப்பு மனப்பாங்க. Emperor Kaiser Wilhelm II of Germany proclaimed that Germany would be the leader of the world. The German navy was expanded. பாருங்க, ஜெர்மன் பேரரசான இரண்டாம் கைசர் வில்லியம் ஜெர்மனியே உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செய்தார். அந்த ஆள் என்ன சொல்கிறாரு? நான் தான் டாப்பு, மீதி எல்லாம் டூப்புன்ட்டார். நான் தான்டா உயர்ந்தவன்றார். ஜெர்மனியின் கப்பற்படை விரிவுபடுத்தப்பட்டது. The sea being considered a preserver of England ever since Napoleon's defeat at Trafalgar 1805, Germany's aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that a German navy could be directed only against her. 1805 ட்ரபால்கர் போரில் நெப்போலியனினுடைய தோல்வியை தொடர்ந்து கடல் இங்கிலாந்தினுடைய தனியுரிமையாக கருதப்பட்டு வந்த நேரம். இந்த நிலையில் ஜெர்மனியினுடைய ஆக்கிரமிப்பு இயல்பு கொண்ட அரசியல் விவேகத்தையும்
விரைவாக கட்டப்படும் அதன் கப்பற்படை தளங்களையும் கண்ணுற்ற பார்த்த இங்கிலாந்து ஜெர்மன் கப்பற்படையை தனக்கு எதிரானது என முடிவு செய்தது. அதை அப்படி நினச்சிட்டான், இவன் நம்மளுக்கு எதிராக கொண்டு வரான்டா அப்படின்ட்டு. Therefore, Britain embarked on a naval race which heightened the tension between the two powers. ஆகவே இங்கிலாந்தும் கப்பற்படை விரிவாக்க போட்டியில் இறங்கவே இரு நாடுகளுக்கிடையேயான பதற்றம் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஃப்ரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை. France and Germany were old rivals. Bitter memories of the defeat of 1871 loss of Alsace and Lorraine to Germany rankled in the minds of French. ஃப்ரான்ஸும் ஜெர்மனி பார்த்திங்கன்னா பழைய பகைவர்கள். 1871 ஜெர்மனியால் தோற்கடிக்கப்பட்ட ஃப்ரான்ஸ் அந்த அல்சேஸ் லொரேன் என்ற சுரங்கப் பகுதிகளை ஜெர்மனியிடம் இழந்துட்டான். அந்த கசப்பான உணர்வு அவனை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. German interference in Morocco added to the bitterness. The British agreement with France over Morocco was not consented by Germany. மொராக்கோ விவகாரத்தில், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மொராக்கோ பகுதியினுடைய விவகாரத்தில் ஜெர்மனியினுடைய தலையீடு இந்த கசப்புணர்வு மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மொராக்கோவில் ஃப்ரான்ஸின் நலன்கள் சார்ந்த இங்கிலாந்து ஃப்ரான்ஸோடு மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ஜெர்மனி எதுக்குறான். So Kaiser Wilhelm II intentionally recognized the independence of the Sultan and demanded an international conference to decide on the future of Morocco. எனவே ஜெர்மன் பேரரசர் 2ஆம் கைசர் வில்லியம் என்ன செய்கிறாரு, மொராக்கோ சுல்தானின் சுதந்திரத்தை அங்கீகரித்தோடு அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. மொராக்கோவின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய பன்னாட்டு மாநாடு ஒன்றை கூட்டும்படி கூறினார். இது ஹாஸ்டிலிட்டி. அடுத்து பாருங்கள், இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ். த யங் டர்க் ரெவல்யூஷன் ஆஃப் 1908, an attempt of creating a strong and modern government in Turkey, provided both Austria and Russia with opportunity to resume their activities in the Balkans. 1908 துருக்கியில் ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்குற முயற்சியாக இளம் துருக்கியர் புரட்சி நடைபெற்றது. Austria and Russia met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina. இது ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் பால்கன் பகுதியில் உள்ள தங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குகிற வாய்ப்பை கொடுத்துச்சு. While Russia should have freedom to move her warships through the Dardanelles and the Bosphorus to the Mediterranean. அதன்படி பாஸ்னியா ஹெர்சகோனியா ஆகிய இரண்டையும் ஆஸ்திரியா இணைத்துக் கொள்வதென்றும் ரஷ்யா தனது போர்க்கப்பல்களை சுதந்திரமாக டார்டனல்ஸ் போஸ்பரஸ் துறைமுகங்கள் வழியாக மத்திய தரைக்கடல் பகுதிக்குள் கொண்டு செல்லலாம் என்றும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. Soon after this, Austria announced the annexation of Bosnia and Herzegovina. இதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், பாஸ்னியாவையும் ஹெர்சிகோனியாவும் நான் தன்னோட இணைச்சிக்கிட்டதாக ஆஸ்ட்ரியா டிக்ளேர் பண்ணுறான். Austria's action roused intense opposition from Serbia. Germany gave Austria firm support. Germany went to the extent of promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia, Germany would come to Austria's assistance. ஆஸ்திரியாவினுடைய இந்த அறிவிப்பு செர்பியாவில் தீவிரமான எதிர்ப்பை தூண்டிவிட்டது. இதன் தொடர்பில் ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு உறுதியான ஆதரவை கொடுத்தான். மேலும் ஆஸ்திரியா செர்பியாவின் மீது படையெடுக்கும் போது அதன் விளைவாக செர்பியாவிற்கு ரஷ்யா உதவுமானால் ஆஸ்திரியாவிற்கு ஆதரவாக நான் களமிறங்குவேன்
என அறிவிக்கும் அளவிற்கு ஜெர்மனி சென்றது. இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் இறங்கினானா இவன் போவான், இவன் இறங்கினானா அவன் போகிறேன்பான். The enmity between Austria and Serbia led to the outbreak of the war 1914. அப்போ இந்த ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் உள்ள அந்த பகை 1914 போர் வெடிக்க காரணமாயிற்று. அடுத்து பால்கன் வார். Turkey was a powerful country in the southwest of Europe in the first half of 18th century. Taking advantage of the political and economic instability of the Turkish empire from the second half of the 18th century. இந்த 18ஆம் நூற்றாண்டுடைய முதல் பாதையில் தென்மேற்கு ஐரோப்பியாவில் துருக்கி வலிமை வாய்ந்த நாடாக திகழ்ந்தது. பிற்பகுதியில் துருக்கி பேரரசினுடைய உறுதியற்ற அரசியல் பொருளாதார சூழலை சாதகமாக கொண்டு என்ன பண்ணுறான் பாருங்க, கிரீஸும் அதனைத் தொடர்ந்து ஏனைய நாடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தங்களை துருக்கியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து கொண்டன. Greeks followed by others began to secede one after another from Turkish control. Macedonia had a mixed population. There were rivalries among Greece, Serbia, Bulgaria and later Montenegro for the control of it. மாசிடோனியா பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்களை கொண்டிருந்தது. எனவே மாசிடோனியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதில் கிரீஸு, செர்பியா, பல்கேரியா, பின்னர் மாண்டினிக்ரோ இந்த நாடுகளிடையே போட்டி நிலவுச்சு. நான் தாண்டா பெருசுன்ற மாதிரி வந்துட்டு. In March 1912, they formed the Balkan League. The league attacked and defeated Turkish forces in the First Balkan War 1912-13. According to Treaty of London, signed in May 1913, the new state of Albania was created and the other Balkan states divided up Macedonia between them. Turkey was reduced to the area around the Constantinople. அப்போ 1912ஆம் ஆண்டில் மார்ச் திங்கள் அவை பால்கன் கழகம் என அமைப்பை உருவாக்குச்சு. இக்கழகம் முதல் பால்கன் போரில் துருக்கிய படைகளை தாக்கி தோற்கடித்தன 1912-13. தொடர்ந்து கைப்பற்றிய பகுதியில் பிரித்து கொள்வதில் பிரச்சனை அவங்களுக்குள்ளார. ஏன்னா 4 நாடு கிரீஸு, செர்பியா, பல்கேரியா, மாண்டினிக்ரோ இந்த மாதிரி நாடுகள் வந்துட்டு 1913 மே மாதத்தில் கையெழுத்தான லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டு மாசிடோனியாவை ஏனைய பால்கன் நாடுகள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டன. துருக்கி கான்ஸ்டன்டினோபிளை சுற்றியுள்ள பகுதிகளை மட்டும் அரசாக சுருக்கப்பட்டது. The division of Macedonia, however, did not satisfy Bulgaria. Bulgaria attacked Serbia and Greece, but Bulgaria was easily defeated. The Second Balkan War ended with the signing of the Treaty of Bucharest in August 1913. இருந்த போதிலும் மாசிடோனியாவை பிரித்தளித்ததில் செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரியா தாக்கிட்டான். ஒன்றா இருந்தவங்க. ஆனால் பல்கேரியா ஈஸியாக தோற்று போயிட்டான். 1913 ஆகஸ்ட் மாதம் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. புகாரெஸ்ட் ஒப்பந்தத்தோட 2ஆம் பால்கன் போர் முடிவடைந்தது. இப்போ இதெல்லாம் காரணங்கள். உடனடி காரணம் என்ன? The climax to these events in the Balkans occurred in Sarajevo in Bosnia. On 28th June 1914, the Archduke Franz Ferdinand heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by Princip, a Bosnian Serb. பால்கனில் நடைபெற்ற நிகழ்வுகளில் உச்சக்கட்ட எதுனா பாஸ்னியாவில் உள்ள செர்ஜிவோ என்னும் இடத்துல அரங்கேறிச்சு. 1914 ஜூன் 28ஆம் நாள் ஆஸ்திரிய பேரரசின் மகனும் வாரிசுமான பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் பிரின்சப் என்ற பாஸ்னிய செர்பியானால் கொலை செய்யப்பட்டார். Austria saw in this opportunity to eliminate Serbia as an independent state. பாருங்கள், இதையும் தவறுதலாக பயன்படுத்தின. ஆஸ்திரியா அதனை செர்பியாவை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பாக என்ன? Germany thought
that it should strike first. It declared war on Russia on 1st August. அப்போ செர்பியாவிற்கு ஆதரவாக தலையிட ரஷ்யா வரா. இப்போரில் சிறிதளவே பங்கேற்று படைகளை திரட்டி, அதாவது ரஷ்யா படைகளை திரட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க. Germany had no quarrel with France, but because of the Franco-Russian alliance, the German army, which was planning a war against both France and Russia, wanted to use the occasion to its advantage. The German violation of Belgium neutrally forced Britain to enter war. பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஏற்கனவே பிரச்சனை ஏதும் இல்லைனாலும் ஃப்ரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்கனவே கூட்டணி இருந்ததுனால, ஏன்னா ட்ரிபிள் என்டென்ட்டியில் ஒன்றா இருக்கிறாங்க. பிரிட்டனும் ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் ட்ரிபிள் என்டென்ட்டியில் அந்த ட்ரிபிள் என்டென்ட்டி கூட ஃபஸ்ட்டு ஷார்ட் இருக்குது. ஒரு ப்ரீஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ட்ரிபிள் என்டென்ட்டி கண்ட்ரிஸ்? நேம் த கண்ட்ரிஸ் ஆஃப் ட்ரிபிள் என்டென்ட்டி. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யான். அப்போ அதில் அவன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இவன் என்ன செய்கிறான்? ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா ஆகிய 2 நாடுகளோட எதிராக போர் செய்ய திட்டமிடுறான். மேலும் இந்த சூழலில், இந்த சிச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் ஜெர்மனி நினச்சான். பெல்ஜியத்தினுடைய நடுநிலைமையை மதியாமல் அதனை ஜெர்மனி தாக்கவே இப்போரில் இங்கிலாந்து பங்கேற்பது கட்டாயமாயிற்று. ஸோ இட் இஸ் த காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். Subscribe and support. Thanks for watching.